வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிஎஸ்எஃப்லேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், நம்ம என்ன ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்லேருந்து, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து தான் நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1500+ வேகன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 9/6/2024 நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8/7/2024 நமக்கு இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அல்லது டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த லிங்க் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளைக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹவு டு அப்ளை அப்படிங்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டிப்பான முறையில் பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பான முறையில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். வேகன்சி டீட்டெயில்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுவும் டிபார்ட்மெண்ட் வைஸாக நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிஆர்பிஎஃப்பில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 21 வேகன்சியும், பிஎஸ்எஃப் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு 17 வேகன்சியும், ஐடிபிபியில் மெயிலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 56 வேகன்சி. நெக்ஸ்ட்டு சிஐஎஸ்எஃப்பில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 146 வேகன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்பியில் நமக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுதான் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் சிஆர்பிஎஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 282 வேகன்சி, பிஎஸ்எஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 302 வேகன்சி, ஐடிபிபியில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 163 வேகன்சியும், சிஐஎஸ்எஃப்பில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 496 வேகன்சி, எஸ்எஸ்பியில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 5 வேகன்சி. இது ஹெட் கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி. இதில் ஏஆருக்கு 35 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சி டீட்டெயில்ஸ். இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா பிஎஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸாக இன்னும் ஹெட் கான்ஸ்டபுளுக்கான வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணலை. அதனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, +2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது சீனியர் செக்ரட்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு போர்ட் அல்லது யூனிவர்சிட்டியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தகுதி இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பான முறையில். ஏஜ் லிமிட், அதாவது இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே 1/8/2024 அடிப்படையில் தான், ஏஜ் லிமிட்டுமே 1/8/2024 அடிப்படையில் தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டெனோகிராஃபர் அண்ட் கம்பாண்டட் அவருக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுவே ஹெட் கான்ஸ்டபுளில் நீங்கள் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் அதுக்குமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹச்ஜி மாஸ்டர் நீங்கள் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஜின் டிரைவர், ஹெட் கான்ஸ்டபுள் இன்ஜின் டிரைவருக்கு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் 20லேருந்து 25 வயசுக்குள்ளேயும், கான்ஸ்டபுளுக்கும் 20லேருந்து 25 வயசுக்குள்ளேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏஜ் லிமிட். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பான முறையில் அட்டாச் பண்ணுறாப்புல தான் இருக்கும். நீங்கள் எஸ்சி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த இயர்ஸ் எடுத்தாலுமே அந்த எஸ்சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இயர்ஸ்க்குள்ளே எடுத்தது மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகிறாப்புல இருக்கும். அல்லது நீங்கள் 1 இயருக்கு ஒரு தடவை இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள்
அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 29,200லேருந்து 92,300 வரை உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் மாத சேலரி வந்து உங்களுக்கு எப்படியும் 35 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அதாவது அலௌன்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு 35 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு 29 வரும். 29,000 வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இது இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் படி இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். இது வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் எழுதுகிறாப்புல இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் பிஎஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி தான் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கான எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க. இது வந்து பேப்பர் கிடையாது, கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது பிஎஸ்டி டெஸ்ட்டும் பிஇடி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான தகுதி வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஇடி பிஎஸ்டி டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சோடனே உங்களுக்கு டிவி டெஸ்ட், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட், இது அடிப்படையில் தான் உங்களுக்கான சிபிடி டெஸ்ட், இதன் அடிப்படையில் தான் மொத்தமாக உங்களுக்கான கட் ஆஃப் வந்து சொல்லுவாங்க. இந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து ப்ரிப்பரேஷன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்கையும் வச்சுட்டு கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மென் அண்ட் SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட தேவை கிடையாது. அதுவே நீங்கள் வந்து இதை தவிர்த்து அதர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது ப்ரோசிங் சென்டரை தவிர்த்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற அந்த சிஆர்பி வெப்சைட்டில் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு அல்லது UPI பேடிஎம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டிக்கிடலாம். ஆஃப்லைனில் வந்து கண்டிப்பான முறையில் பேமெண்ட் வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து SSCயில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க, அதையுமே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் வந்து கெட்டாப்பில் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து கீழே இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான PDF வந்து டவுன்லோட் ஆகும். இந்த எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து 9/6/2024, லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 8/7/2024 வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இந்த லாஸ்ட் டேட் வரை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஏன்னா லாஸ்ட் 1 வீக் அல்லது 4 டேஸில் வந்து வெப்சைட்டுக்கான சர்வர் எரர் கண்டிப்பான முறையில் வரும். நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல பாருங்கள். மோர் அப்படி கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3வது வீக்கில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. 4வது வீக் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் நீட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பான முறையில் 1 மந்த்து தான் நமக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்குமே டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் கண்டிப்பான முறையில் கால அவகாசம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 மந்த் கழித்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் கவர்மெண்ட்டை பொறுத்தின ரூல்ஸ். 1 மந்த் அப்ளை பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு 3 மந்த் வந்து உங்களுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது. இதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து கொஞ்சம் இடர்பாடுகள் அடிப்படையில் வேணால் 1 மந்த் வேணால் தள்ளி போகலாமே தவிர அதுக்கு மேலே நமக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பான முறையில் தள்ளி போகாது. இந்த PSF பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான
சொல்யூஷனை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அண்ட் ஜாப் அலாட் அப்படிங்கிற 2 பிளேலிஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான பிளேலிஸ்ட்டு. நீங்கள் வந்து எந்த ஜாப்பில் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ரிசல்ட் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எதுக்காவது வெயிட் பண்ணி டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். ஜாப் அலாட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதாவது இந்த மந்த் வந்து எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.